இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரோமை அரசர் ஜூலியஸ் சீசர் அவருக்கு ஒரு ஆசை, வெல்ல முடியாத இங்கிலாந்தை வெல்ல வேண்டும். எனவே பல நாட்கள் பல மாதங்கள் திட்டம் தீட்டினார். இங்கிலாந்து நாடானது கடலால் சூழப்பட்டவை. எனவே கடற்படையினால்தான் அவற்றை வெல்ல முடியும் என்று அவன் கருதினான். எனவே பெரிய பெரிய கப்பல்களை கட்ட ஆரம்பித்தான். எனவே கப்பலை கட்டி முடித்த பிற்பாடு அவன் என்ன செய்தான் என்று பார்க்கின்ற பொழுது, தானே முன்னிருந்து போரை நடத்தி சென்றான். அந்த இங்கிலாந்து மக்களுக்கு தெரியாத வண்ணம் இங்கிலாந்து நாட்டிலே போய் அடி வைக்கிறார்கள் போர் வீரர்களோடு. இதை கண்டவுடன் இங்கிலாந்து மக்கள் கொதித்தெழுந்தார்கள். நம்ம நாட்டில் நம்மளுக்கு தெரியாமல் உள்ளே வந்திருக்கிறான அப்படின்னு சொல்லி கொதித்தெழுந்தார்கள். அப்பொழுது சீசர் சொல்கிறாரு, அன்பு படை வீரர்களே, முதல்ல நம்ம வந்த கப்பலையெல்லாம் எரிங்க அப்படிங்கிறார். அவர்கள் வந்த எல்லா கப்பலும் எரிக்கப்படுகிறது. இங்கிலாந்துக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது, இவனை வந்த கப்பல் எல்லாத்தையும் எரிக்கிறானுல, அவனுல எரிக்கிறானுல, நம்ம தானே எரிக்கணும், அவனும் எரிக்கிறானுல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன நடைபெறுகிறது? எரித்தவுடனே சொல்கிறாரு, நாம் இன்னுமே திரும்பி தப்பித்து போக முடியாது, நம்ம வந்த கப்பலெல்லாம் எரிந்து சாம்பலாகி விட்டது. ஒன்று இந்த நாட்டில் நம்ம வாழணும், இல்லைன்னா இறக்கணும். எனவே நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது. எனவே போர் முரசை கொட்டுங்கள், புறப்படுவோம் என்று சூளுரைத்தார். போரானது, கடும் போரானது நிலவியது. அந்த படை வீரர்கள் காதிலே ஒலித்து கொண்டே இருந்தது என்ன? வாழ்வா சாவா. சீசருக்காக போரிடலாம், அதைவிட தங்களது உயிருக்காக, தாங்கள் வாழ்வதற்காக, தங்களது உயிருக்காக அவர்கள் மிக வீரத்தோடு போரிட்டார்கள். வெற்றி மேல் வெற்றி பெற்றார்கள். இங்கிலாந்தை வென்றார்கள். இதான் வரலாறு. அந்த சீசரையை உருவாக்கியவர் தான் புதிய ஏற்பாட்டு நம்முடைய தலைவர் இயேசு கிறிஸ்து. அவர் எதை எரிக்க சொல்லுகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, நம்ம வாழ்வை பெற வேண்டும், நிலை வாழ்வை பெற வேண்டும், அவரோடு ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில், வாழ்க்கை என்ற கப்பலை நம்ம எரிக்கணும். நம்மளே எரிச்சிக்கிறது இல்லை. தீய எண்ணங்கள், தீய ஆசைகள், தீய வாழ்க்கை முறை, தீய செயல்பாடுகள், இவைகளை நாம் எரிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, யாரோடு போராட வேண்டும்? இந்த சுயநலம் என்ற நம்முடைய எண்ணங்களோடு நாம் போராட வேண்டும். அன்புக்குரியவர்களே, எல்லோருக்கும் சுயநலம். நான், எனது குடும்பம், எனது ஊர், எனது ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய இனம் அப்படின்னு சொல்லி ஒரு குண்டு சட்டி உள்ளார உக்காந்துக்கிட்டு
நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையோடு நாம் போராட வேண்டும் அன்புக்குரியவர்களே. அப்படி நாம் போராடுகின்ற பொழுது, அதில் வெற்றி பெறுகின்ற பொழுது தான் நம்முடைய வாழ்வானது நிலை வாழ்வை பெறக்கூடியதாக இருக்கும் அன்புக்குரியவர்களே. எனவே கொடுப்பவனுக்கு கொடுக்கப்படும். இதுதான் விவிலியம் இன்னைக்கு நமக்கு சொல்லுது. கொடுங்கிறார். வாங்குவதில் அல்ல, கொடுப்பதில் தான் உண்மையான மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது. வாங்கிறதுல மகிழ்ச்சி இருக்குது. அது ஒரு நாளோ ஒரு வாரமோ, இப்போ பர்த்டேன்னு வச்சுங்க, 5 பவுன் வாங்கி கொடுக்குறாங்க அம்மா, நெக்லஸ்ஸு, மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்த பர்த்டே வரை வரைக்கும் தான் அது இருக்கும், அப்புறம் மறந்து போவோம். பெறுவதில் மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனால் அது உண்மையான மகிழ்ச்சி இல்லை அன்புக்குரியவர்களே. கொடுப்பதில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் கொடுக்கின்ற பொழுது நாம் பெறுகிறோம். விவிலியத்தை எடுத்து புரட்டி பார்த்தோம் என்றால், ஆதி ஆகமம் 18ஆம் அதிகாரம் 1-14 அங்கே யாரை பற்றி பேசுகிறது என்றால், ஆபிரகாம் சாராளை பற்றி பேசுகிறது. ஆபிரகாம் சாராள் திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியும் கிடையாது. எனவே ஒரு நாள் ஆபிரகாம் கலக்கத்தோடு மன வருத்தத்தோடு கூடாரத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அப்பொழுது தொலைதூரத்திலே 3 மனிதர்கள் வருவதை பார்க்கிறார். எனவே என்ன நடக்கிறது? இவர் அவர்களை நோக்கி புறப்பட்டு செல்லுகிறார். கூடாரத்துக்கு வெளியில் வந்து அவர்களை நோக்கி செல்லுகிறார். போய் அந்த 3 மனிதர்களையும் அழைத்து கொண்டு தனது கூடாரத்திற்கு வருகிறார். வந்தவர் அவர்களது களைப்பை போக்குவதற்காக விருந்து படைக்கிறார். யார் எவன்னு தெரியாது, ஆனால் அழைத்து கொண்டு வந்து விருந்து படைக்கிறார். ஆனால் அவர்களோ இறை தூதர்கள். அவர்கள் ஆபிரகாமனுடைய நிலையை பார்த்து, தங்கள் மீது அவர் பொழிந்த அன்பை பார்த்து, விருந்து படைத்தாரே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. எனவே சாராளுக்கு மகன் பிறப்பான் என்று சுப செய்தியை சொல்லுகிறார்கள். சொன்னது போன்றே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு பிறக்கின்றார். கொடுக்கின்ற பொழுது பெறுகிறோம் அன்புக்குரியவர்களே. 1 அரசராகமத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் 17:6-18 அந்த ஊரிலையும் நாட்டிலையும் பெரும் பஞ்சம். எனவே என்ன நடக்கிறது? எலியா அந்த கைம்பெண் அவளை அணுகி, எனக்கு ஒரு அப்பங்குடுமான்னு கேட்குறார். அப்பொழுது அந்த கைம்பெண் சொல்கிறாரு, கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், உயிருள்ள ஆண்டவன் சத்தியமாக சொல்கிறேன், என்கிட்ட அப்பம் கிடையாது. ஆனால் என்ன இருக்குதுன்னு சொல்லுது அந்த அம்மா. பானையில் ஒரு கைப்பிடி மாவும் கலத்தில் கொஞ்சோண்டு எண்ணெயும் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்தது கள்ளிக்குச்சிகளை பொறுக்கி இருக்கிறத வச்சு அப்பம் சுட்டு நானும் என் குழந்தையும் சாப்பிடணும். சாப்பிட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. எனவே நானும் என் மகனும் சாவதான் வேணும் அப்படின்னு எலியாவை பார்த்து சொல்லுகிறாள். எலியா என்ன சொல்கிறாரு? கொடுமா, நீ பெறுவாய். கொடு,
முதல்ல சுடு, அது சுட்டத்தில் ஒரு சின்ன ஒரு அப்பம் எனக்கு கொடு முதல்ல அப்படிங்கிறார். அந்த அம்மாவும் மறுக்காமல் உடனடியாக அவற்றை செய்கிறாள். என்ன நடக்கிறது? பானையில் மாவு தீரவே இல்லை. கலையத்தில் இருக்கிற எண்ணெய் குறையவே இல்லை, தீரல, குறையல. கொடுக்கின்ற பொழுது நாம் பெறுகிறோம் அன்புக்குரியவர்களே. புதிய ஏற்பாட்டை புரட்டி பார்த்தா கூட நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. கானாவூர் கல்யாணம், அந்த கானாவூர் கல்யாணத்தில் இருந்தவங்க தண்ணியை கொடுத்தாங்க, ரசத்தை வாங்கிட்டாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தை புரட்டி பார்த்தோம் என்றால் அங்கு ஒரு சூப்பரான நிகழ்வு. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குழும்பியிருக்கிறார்கள். பசியோடு அனுப்புவதற்கு இறைமகன் இயேசுவுக்கு மனசு கிடையாது. அவர்கள் மீது இரக்கம் கொள்ளுகிறார். அப்பொழுது ஒரு பையன் வந்து, ஒரு பொடியன் வந்து 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டையும் கொடுக்கிறார். என்ன நடக்கிறது? அங்கே குழுமியிருந்த எல்லா மக்களும் வயிறார உண்டார்கள். மீதியான துண்டுகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நிறைவு. நாம் கொடுக்கின்ற பொழுது நிறைவு அடைகிறோம் அன்புக்குரியவர்களே. பெறுகின்ற பொழுது அந்த நிறைவு நமக்கு இருக்காது. கொடுக்கின்ற பொழுது தான் அந்த நிறைவை நாம் பெறுகிறோம். எனவே நம்முடைய உலக வாழ்க்கையில் ஆண்டவன் கொடுத்த நேரத்தை, ஆண்டவன் கொடுத்த திறமைகளை, ஆண்டவன் கொடுத்த இந்த வாழ்க்கையை நாம் சுயநல வாழ்க்கையாக மாற்றி அதற்கேற்றார் போல வாழாமல் பிறர் நலவாதிகளாக, அதிலும் சிறப்பாக உன் தேவனாகிய ஆண்டவரே முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்கின்ற மக்களாக நாம் வாழ்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களை. வேறு எதுக்கும் கடவுள் நம்மளை படைக்கல. இந்த உலகத்தில் மனுஷனா, இந்த உலகத்தில் கடவுள் நம்மளை மனுஷனாக படைக்க வச்சிருக்கார் அப்படின்னா அவரை முதலில் அன்பு செய்ய வேண்டும். எப்படி அன்பு செய்யணுங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். உங்களை நீங்கள் அன்பு செய்வது போல உங்களது அயலானையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிறார். கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பெற்றோர் பிள்ளைகளை, உறவுகளை, நம்மை சார்ந்தவர்கள் சாராதவர்கள் அனைவரையும் அன்பு செய்து வாழுகின்ற உன்னதமான நிலை படைத்தவர்களாக நாம் இந்த உலகிலே வாழ வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, பல சமயங்களிலே ஆண்டவனின் மதிப்பீடுகளின்படி வாழ்வதற்கு நாம் தவறி இருக்கிறோம். எனவே ஒருவர் அன்பு செய்வோம். ஒருவரோடு நம்மிடம் இருக்கின்றவற்றை பகிர்ந்து வாழுவோம். உன்னதமான புத்துலகை படைப்போம். இறை ஆசிர் என்றும் நம்மை பெருநாயகி அன்னையின் வழியாக இறைவனின் ஆசைர் நம்மை முழுமையாக நிரப்புவதாக. ஆமேன்.